நமது டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு அற்புதமான யோகா பயிற்சியோடு உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன ஆசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருடாசனாவினுடைய ஒரு வகை. கருடாசனா அப்படின்னாவே நின்ற நிலையில் செய்கிறது தான். அதை இன்றைக்கி அமர்ந்த நிலையில் செய்ய போகிறோம். என்னதுங்க கருடாசனாவை அமர்ந்த நிலையில்? அப்படின்னா உடம்பு கண்ணா பின்னான்னு அப்படியே முறுக்குன மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் செய்கிற இந்த வழிமுறையை பின்பற்றினா எளிமையாக எல்லாருமே செய்யலாம். பார்க்குறதுக்கு தான் ரொம்ப அட்வான்ஸ் மாதிரி தெரியும். அப்படிலாம் கிடையாதுங்க. இதுவும் எளிமையான ஆசனம் தான். உங்களுடைய உடலின் சமநிலைத்தன்மையை மேம்படுத்துறதுக்கு மிக பயனுள்ள ஆசனங்களில் இதுவும் ஒரு ஆசனம். இது எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ தெளிவாக விளக்குறேங்க. கால்களை பிரித்து வச்சுக்கோங்க, கைகளை பின்புறமாக வச்சுக்கோங்க, தலையை பின்புறமாக சாய்ச்சிட்டு கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. வஜ்ராசனா வந்துடுங்க. கால்களை வண்டிக்கிட்டு உட்கார்றது. வஜ்ராசனா உட்காந்துட்டு குதிகால்களை மட்டும் உயர்த்திடலாம். கட்டையவர்களை கீழே வச்சுட்டு அப்படி லேசாக 2 கால்களையும், அதாவது முட்டியை தரையிலேருந்து உயர்த்திடுங்க. இப்போ எந்த கால் வேணாலும், வலது காலோ இடது காலோ. இப்போ இடது கால் மேலே இருக்குது. இந்த 2 கைகளையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு புள்ளியை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கலாம். எதிர் திசையில் ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. அடுத்து இந்த காலை எடுத்து மேலே வைக்கணும். ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. இது ஒரு வகை. இப்போ இதில் கொஞ்சம் அந்த சமநிலைத்தன்மையினால் செய்ய முடியலைங்க, கொஞ்சம் எளிமையாக பண்ணால் நல்லா இருக்குமே. அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, பாதத்தை இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. இந்த கையை பின்னுறது எந்த கை வேணாலும் மேலே இருக்கலாம். இப்போ காலை மாற்றி பண்ணணுங்களா? அவ்வளோதாங்க. இப்போ ஓய்வு. இப்போ நம்ம பார்த்த இந்த கருடாசனா வேரியேஷன் சரிங்களா, அதில் ஒரு 2 வகை பார்த்தோம். 2 வகையுமே கொஞ்சம் கடினமானது மாதிரி தெரியும். ஆனால் கடினமானது கிடையாதுங்க, எளிய பயிற்சி தான் சரிங்களா. இதை பண்ணும் பொழுது நமக்கு அந்த உடலினுடைய சமநிலைத்தன்மையை மேம்படுத்த முடியும். 1. 2வது கொஞ்சம் உடம்பை முறுக்குன மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த நரம்பு மண்டலம் இருக்குது பார்த்திங்களா, அது வலிமையாகும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலன். கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த கவனச்சிதறல்கள் இருக்குது பார்த்திங்களா, அது இல்லாமல் கவனக்குறைவு, அது இல்லாமல் அந்த ஒரு புள்ளியை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு, அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அது இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பலன் சரிங்களா. அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான யோகா பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.